டாஸ்மாக் கடைகளை முதலமைச்சரின் ஒரே உத்தரவில் மூடிவிடலாம். ஆனால் அப்படி மூடினால் மதுப்பிரியர்கள் தவறான வழிக்கு சென்று விடுவார்கள் என்பதால் படிப்படியாக கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். நம்ம ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக, தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர இதையெல்லாம் குறைத்து கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கூட்டுறவு வங்கிகளின் கணக்கை வருமான வரித்துறை முடக்கி வைத்திருப்பதால் சம்பா சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு கடன் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறையிடம் பேசி அரசு முடக்கப்பட்ட கணக்குகளை விடுவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாஜகவை அழைக்க மாட்டேன் என்று திருமாவளவன் கூறுவது அவரது பார்வையில் கோளாறு இருப்பதை காட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரணம் என்னன்னு சொன்னா, மதுவால் அழிந்து கொண்டிருக்கின்றது தமிழகம். அதனால போதைப் பொருட்களிலிருந்து விடுபடக்கூடிய வகையில் இதை ஒரு அரசியலை நாம எடுக்கக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் அவருடைய பார்வையில் கோளாறு இருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகிறேன். 3 இளைஞர்களின் வங்கிக் கணக்கில் தலா 1 கோடி ரூபாய் இருப்பு வைக்கப்பட்டது தொடர்பாக டெல்லியைச் சேர்ந்த அமலாக்கத்துறையினர் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு திருவள்ளூர் மாவட்டம் குமாரராஜாபேட்டையில் சோதனையில் ஈடுபட்டனர். இணையதள மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு உதவும் வகையில் கமிஷன் அடிப்படையில் சிலர் தங்களது வங்கிக் கணக்கினை அந்த கும்பலுக்கு வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி இந்த இளைஞர்கள் வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்துள்ளதா என்ற அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்துக்குள்ளான பெண்கள் தங்கும் விடுதிக்கு பெயரளவில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துவிட்டு எந்த நடவடிக்கையையும் மதுரை மாநகராட்சி எடுக்காததே 2 உயிர் பறிபோக காரணம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய கடமை பொறுப்பு இருக்கு. கடந்த 2023 10ஆம் மாதமே அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த பில்டிங் சாதாரண உகந்தது அல்ல, இது எப்போ வேணாலும் இடியலாம், ஆபத்தானது. எனவே அப்படி விபத்து ஏற்பட்டால் அந்த கட்டடத்துடைய ஓனர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் உடனடியாக அதை ஷிஃப்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பேருக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு மாநகராட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இன்றைக்கி இந்த மாதிரி அசம்பாவம் நடந்திருக்கு. பில்டிங்கே மோசம் போது அங்கே இருக்கிற மின் கசிவினாலையா, ஏன்னா அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் வயர்லாம் பழசாக இருந்திருக்கும், அது கசிவினாலையா என்னன்னு தெரியல. இன்னைக்கு பாவப்பட்ட 2 உயிர் போச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிய பிறகு கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அந்த அமெரிக்க நாட்டில் அவர் போன ஊர்களெல்லாம் நான் பலமுறை போனவர். அந்த ஊர்களெல்லாம் அவர் பவனி வருவதை பார்த்து கலைஞர் இல்லையே என்ற இயக்கம் என்னை பிடித்து காட்டியது. ஆக அவர் இருக்கிறார். வந்த பிறகு இயக்கத்தில் பல மாறுதல்கள் செய்ய வேண்டும். இதில் இருக்கிற 1.5 ஆண்டு காலம் தேர்தல் பணியில் வைத்தால் செய்தாக வேண்டிய நிலை இருக்கிறது. சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுத்த அரசு திருச்சியில் பள்ளி ஒன்றில் 40 மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் குறித்து பேச மறுப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். சிவகங்கையில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 40 பெண் குழந்தைகளை வன்புணர்வு பண்ணியிருக்கான், பாலியல் துன்பப்படுத்தியிருக்கான். எங்க? திருச்சியில. என் மேல அறநிலைத்துறை ஊழல்னு நான் சொன்னதுனால 480 அறநிலைத்துறை அதிகாரிகள் 27 இடத்துல கேஸ் கொடுத்திருக்கான். நானும் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தேன். எதுலையும் தூக்கு தண்டனைன்னு போடல. பின்ன என்னடா இந்து சமுதாயத்துக்காக ஜெயில இருந்து போராடிட்டு போறேன்.
சென்னையில் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அம்பத்தூரில் பூங்கா அருகே 60 நபர்களுக்கு கடை ஒதுக்கீடு செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதேபோன்று மகாகவி பாரதி நகரில் வெஸ்ட் அவென்யூ ரோட், எழும்பூரில் பாந்தியன் லேன், பெசன்ட் நகரில் செகண்ட் அவென்யூ ஆகிய இடங்களில் சாலையோர கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வந்தவாசியில் உள்ள SBI வங்கியின் ATM மையத்தில் முதியவருக்கு பணம் எடுக்க உதவுவது போல் நடித்து 16,500 ரூபாயை திருடிய சிவானந்தம் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஏழுமலை என்ற முதியவர் பணம் எடுப்பதற்காக ATM மையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அருகில் இருந்த இளைஞர் உதவி செய்வது போல் வந்து பணம் இல்லை என்று கூறி வேறு ஒரு ATM செல்லுமாறு அனுப்பியுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் ஏழுமலையின் செல்போனிற்கு பணம் எடுக்கப்பட்ட குறுஞ்செய்தி வந்ததைத் தொடர்ந்து ஏழுமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.